ஹலோ. ஓகே. இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்ட். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ ட்ரெண்ட். அப்புறம் ரொம்ப பயம்படுத்துகிற ஒரு ட்ரெண்ட். ஏன்னா அந்த ட்ரெண்டு வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா ஹெவியாக ப்ராப்ளம் வரும். அது எந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னா, நம்ம நாடே இல்லாமல் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு பிக் ப்ராப்ளம் ஒரு இடத்துல நடந்திருக்கு. ஆம், அது அது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தான். ஓகே. இப்போ வந்து நமக்கு இந்த ஃபேம்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஃபேம் சொல்கிற ஒரு விஷயம் ரொம்ப பேர் நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சி அப்புறம் ஒரு 10 பேர் போகும்போது அதில் ஒருத்தனை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதுன்னு சொன்னால் நார்மலான விஷயம் கிடையாது ஆக்சுவலாக. ஓகே. அது வந்து அதுக்காக அவங்க எவ்வளோ உழைச்சிருப்பாங்க, எவ்வளோ என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 கூட கிடையாது. ஒரு ஒரு 10 கூட கிடையாது. இல்லை 10க்கு மேலே ஒரு ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர். ஓகே. அப்படி அப்படி சேர்த்துக்கலாம். 20 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிலிம் ஸ்டார்ஸ், அப்புறம் சீரியல் ஆக்டர்ஸ், அந்த மாதிரி கிரிக்கெட்டர்ஸ், ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ், இந்த மாதிரி பர்சன்ஸ் மட்டும்தான் எங்களுக்கு செலிப்ரிட்டி ஆகும். வெளியில் போனால் ஒரு ஒரு 10 பேர் இருந்தால் அந்த இடையில ஒருத்தர் இருந்தால் 10 பேருக்கு இடையில ஒருத்தனை ரெக்கக்னைஸ் பண்ணுற விதத்தில் இருந்தவங்க வந்து இந்த மாதிரி ஆளுங்க மட்டும்தான் ஆக்சுவலாக. ஓகே. டிவி ஷோஸில் வர்றவங்க அவ்வளோதான். இன்னைக்கு தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக. நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்களோட திறமையை வச்சு அப்படியே கோல் அச்சீவ் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 10 பேருக்கு இடையில ஒருத்தன் வந்து ஆக்சுவலாக ஒரு செலிபிரிட்டியாக இருப்பான் 10 பேருக்கு இடையில. அந்த மாதிரி இப்போ நாடு மாறி இருக்கு, வளர்ந்துருக்கு. ஓகே. எல்லாருக்கும் எல்லாரையுமே தெரிகிற மாதிரி தான் இருக்கு. அப்போ இது வந்து இப்போ வந்து இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய்கிட்டு இருக்கு. என்ன இருக்குன்னா, இந்த கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர்ஸ் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்சி கேங், அப்புறம் பிஎஸ்ஜி கேங்னால சொல்லிட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற 2 கேங் இருக்குது. ஓகேவா? இந்த எம்ஆர்சி கேங் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டோட்டலி ஐஷோ ஸ்பீடை காப்பி பண்ணி அப்படியே வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கேங். தொப்பின்னு சொல்லி அவனோட பேர். அந்த ஆள் தான் அதோட ஹெட் அண்டு அதோட டீம் லீடர் எல்லாமே தான். ஓகே. அந்த கேங்கை பற்றி கிடையாது. பிஎஸ்ஜி கேங்னு சொல்லிட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு அவங்க ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அதில் வந்து தெரியாதவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்க ஒரு ஃபேமிலியாக அந்த வீட்டில் இருந்து அவங்க கண்டெக்ட் பண்ணி அவங்க வெளியில் நடக்கிறது உள்ளே நடக்கிற விஷயத்தெல்லாம் அப்படியே பேசி விஷயத்த என்னென்னமோ காமெடியாக இருந்த காமெடி, சீரியஸாக இருந்த சீரியஸ், இஷ்யூஸாக இருந்த இஷ்யூஸ், ஃபைட்டிங்ஸ் தான். ரியல் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு இருக்கிற அந்த ஐட்டம்ஸ் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி தான். இப்போ அதில் வந்து இந்த கேங்கில் வந்து ரீசனில் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. லாஸ்ட்டு அதில் வந்து அந்த கேங்க்கு வரப்போகிற ஒரு பையனோட ஒரு காரை வந்து 2 பேர் வந்து ஏதோ பைக்கில் வந்து அப்படியே ஓடிச்சிட்டு போயிட்டாங்க. ஓகே. அதில் வரப்போகிற பையன் வரல. வர்றதா இருந்த பையன் வந்து பையனோட காரை வந்து 2 பேர் வந்து அப்படியே உடச்சி ஃபுல்லு காரில் ஃபேமிலிஸ், அவனோட அம்மா, அப்புறம் தங்கச்சின்னு நினைக்கிறேன், அவங்க எல்லாருமே இருந்தாங்க. அந்த டைமில் 2 பேர் வந்து காரை அப்படியே ஹெட்லைட்டில் உடச்சிட்டு போயிட்டாங்க பைக்கில். ஓகே. அது இந்த பையன் இந்த பிஎஸ்சி கேங்குக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு இந்த பாலஸ்தீன், உங்களுக்கு தெரியும் பாலஸ்தீன் இஸ்ரேல், இதில் இங்கே ஒரு ஒரு நார்மல் செலிப்ரிட்டியாக இருக்கிற ஒருத்தர் வந்து இஸ்ரேலுக்கு சாதகமாக பேசுகிறப்போ இந்த பையன் வந்து பாலஸ்தீன் விஷயத்தில் அந்த செலிப்ரிட்டியை எதிர்த்து
ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்த்து பேசினான். அதில் வந்து அவனுக்கு ரொம்ப நிறையவே சப்போர்ட் கிடைச்சிருந்துச்சு. இந்த கேரளாவில் நிறைய சப்போர்ட் கிடைச்சிருந்துச்சு. அப்போ அந்த சப்போர்ட்டில் இவனுக்கு வந்து இவன் இப்படி பேசினது வந்து பிடிக்காமையோ என்னமோ தெரியல, 2 பேர் வந்து அந்த கிளாஸ் உடைச்சிக்கிட்டு அவன் ஃபேமிலியில் போகும்போது அந்த வண்டி ஃபுல் உடைச்சிட்டு பைக்கில் வந்து உடைச்சிட்டு போயிட்டாங்க தான் நானும் நினச்சேன் ஆக்சுவலாக. ஆனால் என்ன நடந்திருக்குன்னா, இந்த இது விட்டுருங்க, இது அவன் வந்து இந்த இஸ்ரேலை பாலஸ்தீனை பற்றி பேசுனது அது விடாதீங்க, ஓகே, அது ஒரு சைடில் வைங்க. இஸ்ரேலை பற்றி பேசுனதும் பாலஸ்தீனை பற்றி பேசுனதெல்லாம் ஒரு சைடில் இருக்கட்டும். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இதில் அவன் வந்து பண்ண பிளான் ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கு. இதில் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த பிஎஸ்டி கேங்க்கு வர்றதுக்காக கொஞ்சம் சேட் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணணும், ஓகேவா? அதுக்காக தான் வண்டியே அவன்தான் ரெடி பண்ண ஆளுகளை வச்சு அவனே அதை உடைச்சிட்டு, காசு கொடுத்து உடைச்சிட்டு, அதுக்கப்புறம் அவனே க்ரியேட் பண்ண ட்ராமா. ஆக்சுவலாக ட்ராமா அவங்க பண்ணது ட்ராமா, ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே ப்ராப்பர் ஸ்கிரிப்ட் இருக்கு, ஓகே. அவங்க அம்மா இருந்திருந்தாங்க வண்டியில், தங்கச்சி இருந்திருந்தாங்க, எல்லாருமே இருந்திருந்தாங்க. அப்போவுமே அந்த பையன் 24 வயசு, ஒரு கேங், பிஎஸ்டி கேங்குன்னா போத்து ஷாஜான் கேங், அந்த மாதிரி தான் அதோட பேர் வரும், ஓகே. அதில் வந்து இந்த பையனோட பேர் வந்து என்னமோ இருக்கப்பா, ஷானியா. அதோட இந்த கேங்கோட லீடரோட பேர் ஷஹஜான், ஓகே. அந்த பையனோட பேர் 24 வயசு தான், அந்த பையன் 24, ஓகே. அந்த பையன் தான் இது ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கானா. அந்த இது பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பையனை பிடிச்சிருக்காங்க. அந்த பையன்கிட்ட போயிட்டு இது ஸ்கிரிப்டை அப்படியே பப்ளிஷ் பண்ணுறாங்க, ஓகே. இந்த மாதிரி நாம் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம், ஸ்கிரிப்டும் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நீ வந்து இந்த ரூட்டில் வந்து வண்டியை உடைச்சிட்டு நீ போயிரு. அப்போ நான் வந்து இங்கே அழுதுகிட்டே நான் பண்ணுவேன். ஆல்ரெடி என் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது நம்ம ஊர் ஜனங்களுக்கு, ஓகே. அதனால் எந்த விஷயத்தில் புரியுது இல்லை, இந்த பாலஸ்தீன் விஷயத்தில் ஆல்ரெடி சொன்னதில் வந்து கேரளா பீப்புள்ஸ்க்கு இருக்குது, ஏதோ ஒரு லைட்டாக ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் அவனுக்கும் தெரியும், அது இருக்குது, ஓகே, இருக்குது. அப்போது அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எம்ஆர்சி கேங்கை நம்ம டவுன் பண்ணணும், நாம தான் ஃபஸ்ட்டில் வரணும். அதுக்காக இது ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் சொல்லியிருக்கான். அதெல்லாம் ஃப்ளாஷ் ஆகிருக்கு, இப்போதைக்கு ஃப்ளாஷ் ஆகிருக்கு, ஓகே. இது ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் சொல்லியிருக்கேன், ஓகே. அதுக்கிடையில் நம்ம நெக்ஸ்ட் யூடியூபர்ஸ் எல்லாமே போய் இதை காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது, இல்லை இவன் என்ன சொல்லியிருக்கானே, ஐயோ அது ஒரு இவங்க அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, நாம் அவனை கண்டுபிடிச்சிட்டோம், இந்த ஷஹஜான் போட்டிருக்காங்க, அந்த பையனை சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம், அவனை நாம் பிடிச்சிட்டோம், இனிமேல் அவன் ஃபேஸை நாம் ரிவீல் பண்ண மாட்டோம், ஏன்னா அவங்க ஃபேமிலியில் அழுகுறாங்க, புழுகுறாங்கன்னு சொன்னாங்க, ஓகே. அந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்க. எல்லாத்தையும் நம்பிக்கிட்ட தான் இருந்தோம் நம்ம ஜனங்க, ஓகே. எல்லாத்தையும் இந்த கேரளா பீப்புள்ஸ் நம்பிக்கிட்ட தான் இருந்தாங்கன்னு தான் நான் சொன்னோம், ஓகே. அந்த டைமில் இது வந்து அங்கேருந்து ஒருத்தன் வந்து அந்த கேங்லேருந்து ஒருத்தன் வெளியில் வந்து இதை அப்படியே ஃப்ளாஷ் பண்ணிட்டான், ஓகே. ஃப்ளாஷ் பண்ணதோடு சேர்த்து இவங்க அப்படியே என்ன சொல்கிறது, அப்படி இல்லாமல் ஆயிட்டாங்க. இதில் வந்து அந்த பையன்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான், அவன் ஒரு ஹிந்து பையன், யார் இந்த கிளாஸு உடைச்சது ஒரு ஹிந்து பையன், இது எங்கேயாவது நான் ஃப்ளாஷ் பண்ணிட்டேன்னா இது ஒரு வர்க்கிய பிரச்சனை ஆயிரும், ஒரு ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை ஆயிரும், அந்த மாதிரி பிரச்சனை வந்துரும்னு சொல்கிறான்.
இவன். ஓகே. ஆக்சுவலாக லிட்ரலி இவன் பண்ணது என்னன்னா அதே தான். ஓகே. முன்னாடி பாலஸ்தீனோட விஷயத்தில் அந்த மாதிரி வந்ததே அவன் ஃபேமுக்காக தான். இல்லை பாலஸ்தீன் பற்றி ஒன்றுமே எதுக்கும் கிடையாது. அதே மாதிரி இந்த செகண்ட் டைம் இவன் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட், அந்த மலையாளம் தெரியும் இருந்தால், உங்களுக்கு மலையாளம் தெரியும் அப்படி இருந்தால் நீங்கள் வந்து 2 லிங்க், ஒரு ப்ரோட 2 லிங்க் நான் டெய்லி ஃபாலோ மீன்ஸ் நியூஸ் மாதிரி ஃபாலோ பண்ணுற ஒரு சேனல். ஓகே. அந்த சேனலில் 2 லிங்க் இருக்குது. அது நான் இதில் போட்டு விட்டுறேன், முடிஞ்சால் பாருங்கள். ஓகே. மலையாளத்தில் தான் இருக்கும், தமிழில் இல்லை. ஓகே. அந்த பையன் வந்து என்ன மாதிரி பிளானிங் பண்ணியிருக்கான்னா, லிட்ரலி நம்ம சிஸ்டத்தை கொஷின் பண்ணியிருக்கான், அப்புறம் போலீஸை கொஷின் பண்ணியிருக்கான், பொலிட்டீஷியன்ஸை கொஷின் பண்ணியிருக்கான், நம்ம ஊர் இப்படி தான், இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது, அந்த மாதிரி எல்லாமே கொஷின் பண்ணியிருக்கேன். செப்பரேட்டாக கேரளா, ஓகே கேரளாவில் தான் நடந்திருக்குன்னா அந்த மாதிரியெல்லாம் சொல்ல முடியாது. இந்தியாவில் தான் நடந்திருக்கு அந்த மாதிரி சொல்லணும். ரொம்ப டேஞ்சர். ஒரு ஃபேம்காக, ஒரு என்ட்ரிக்காக, வீடியோவில் ஒரு மாச என்ட்ரிக்காக, எல்லாத்துக்காக இன்னைக்கு இந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணவங்க நாளைக்கு ஒருத்தனை போடணுன்னா கூட அங்கே கூலாக போட்டு அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே தான் பண்ணுவாங்க. ஓகே. இது ஏன் நான் இங்கே வந்து சொல்கிறேன், ஓகே, தமிழில் வந்து சொல்கிறேன் நான் கேட்டிங்கன்னா, தமிழில் நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஓகே. இதில் யாருமே ஸ்கிரிப்ட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் சொல்ல முடியாது. ஆல்ரெடி ஸ்கிரிப்டட் சொல்லிட்டு பண்ணுறவங்க நிறையா இருக்காங்க. இந்த டெக் வீடியோஸ் ஆகட்டும், அப்புறம் காமெடி வீடியோஸ் எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். ஓகே. ஆனால் இந்த லைஃப் ஸ்டைல் விளாகிங் வரும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஸ்கிரிப்டடாக வர்றது ஓகே, வரும், வரலாம், ஸ்கிரிப்டட் வரும். சேஃப்டிக்காக ஸ்கிரிப்ட் பண்ணுறது தப்பு கிடையாதுங்க. ஆக்சுவலாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, சேஃப்டிக்காக ஸ்கிரிப்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. இந்த விளாகிங்கோட விஷயத்தில் மட்டும்தான் சொல்கிறேன். ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா, நான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஒரு சேனல் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். கான்ட்ரவர்சியான சேனல், உங்களுக்கு தெரியும், எப்போவுமே கான்ட்ரவர்சி தான் அதில் அதிகமாக இருக்கும். அது வந்து அவங்க கான்ட்ரவர்சி இருக்குதா இல்லை அவங்க க்ரியேட் பண்ணுறாங்களான்னு தெரியல, எனக்கு சத்தியமாக தெரியல. ஓகே. எப்போ வந்து பார்த்தீங்கன்னாலும் ஆன் த வேல போகும்போது மை கார் கிராஷ்ட் சொல்லுவாங்க. அப்புறம் ஓ திஸ் மேன் இஸ், அவன் வந்து என்னை குத்திட்டான்னு சொல்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டேக் வரட்டும். அப்புறம் இந்த ஊரில் போயிட்டு அங்கே சண்டே ஆகிடுச்சு, ஐ எம் ஷாக்குடுன்னு சொல்கிறாங்க. இது தம்ப்நெயில் இதாகட்டும், டைட்டில் ஆகட்டும், அப்புறம் அந்த மாதிரி ஏதோ ஒரு டைட்டில் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. என்னைக்கு பாருங்கள், இப்போ கொஞ்ச நாளாக அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனாலும் நீங்கள் பாருங்கள், அவங்க வெளியில் போனாங்கன்னா பிரச்சனை 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 பிரச்சனை. எங்கே போனால் அவங்க போன வேலை எல்லாமே பிரச்சனைப்பா, பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை விற்று காசு ஆக்குறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அது என்னோட டவுட் மட்டும்தான். ஓகே. அவங்க போகிற எல்லா இடத்துலையும் பிரச்சனையாக வருதுன்னா அது 100% ஸ்கிரிப்ட். ஓகே. அது ஸ்கிரிப்ட் தான். ஸ்கிரிப்ட் இல்லாமல் அவங்க பண்ண மாட்டாங்க. ஓகே. அதில் அவேர்னஸ் நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒத்துக்கிறோம், அவேர்னஸ் நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆனால் இது வந்து ஜனங்களை ஃபூல் பண்ணக்கூடாது. ஓகே. அந்த மாதிரி இருந்தால், நான் இப்போ சொல்கிறேன், அந்த மாதிரி இருந்தால் ஜனங்களை ஃபூல் பண்ணுற மாதிரி. ஓகே. நீங்கள் சொல்லிட்டு பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது, அவ்வளோதான். இந்த சீரியல் மாதிரி ஓடட்டும். ஓகே. அது என் மைண்டில் ஓடிச்சு அந்த டைமில். ஏன்னா இவங்க இந்த மாதிரி பண்ணுறவங்க இருக்கீங்க இல்லையா, இது சொல்லாமல் இல்லாமல் எல்லாம் பண்ணுறவங்க இருக்கீங்க இல்லையா, ஸ்டார்டிங்கில் இது வந்து நைஸாக பண்ணிக்கிட்டே போவாங்க. ஓகே. இது வந்து அவங்க கையிலேருந்து போயிடுச்சுன்னு, ஏன்னா ஸ்கிரிப்ட். ஓகே. இவங்க பண்ணுறது எல்லாமே ஸ்கிரிப்ட். ஓகே. இதை வந்து நமக்கு எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் திருப்பலாம் மாற்றலாம். புரியுதுங்களா? ஒரு வாட்டி நாம் என்ன இது பண்ணது, என்ன ஷூட் பண்ணது, அவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், ஸ்கிரிப்டாக தானே ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே. அப்போ வந்து அவங்களுக்கு டவுனாக இருக்குன்னா அவங்க அப்பா அவருக்காக எதுவும் பண்ணிப்பாங்க.
அப்பா இருக்கிறவங்க டவுன் ஆக மாட்டாங்க. சாரி, டவுனாக இருக்கிறவங்க அப்பாவுக்காக என்னென்ன ஸ்கிரிப்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னா அதுக்கு அவ்வளோ ரீச் வருதுன்னா நெக்ஸ்ட் இன்னொருத்தன் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே பண்ணுவான். புரியுதுங்களா? இப்போ இந்த கேரளாவில் நடந்தது, அவன் ஃபேமிலியெல்லாம் வச்சுட்டு பக்காவாக பிளான் பண்ணியிருக்கான். கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே, இல்லை நான் என்ன சொல்கிறதுனா, நாம் இந்த இங்கே நம்ம ஊரில் இருக்கிற சேனல் ஆகட்டும், யாரையும் அந்த மாதிரி க்ளோஸாக நம்பக்கூடாது. எனக்கு அது மட்டும் உறுதியாக புரிஞ்சிச்சு. ஏன்னா எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் மைண்டில் வந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இதுதான். அந்த நான் இந்த சொன்ன இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு சேனல் தான் நான் அதிகமாக நோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரே ஒரு சேனல் தான். ஓகே, அந்த சேனலில் நான் எப்போ பார்த்தாலும் ஐ எம் கிராஷ்ட், ஐ எம் ஹிட்டட், ஐ எம் ஜஸ்ட் மிஸ். ஓகே, டைட்டில் இந்த மாதிரி தான் வரும். அதில் ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்கும். இல்லாமல் சும்மா டைட்டிலுக்காக போட மாட்டாங்க. அதில் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இன்சிடெண்ட்டும் இருக்கும். சரி, இந்த இன்சிடெண்ட் உண்மையா இல்லை ஸ்கிரிப்டாக நீங்கள் பண்ணுறீங்களா தான் என்னோட டவுட். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஸ்கிரிப்ட் தான். ஒரு மனுஷனுக்கு போகிற வழியெல்லாம் பிரச்சனை வர்றதா இருந்தால் அது ஸ்கிரிப்ட் தான். ஓகே, இவங்களை விடலாம் நிறையா ஒரு லாங்காக போகிறவங்கெல்லாம் இருக்காங்க இந்த ட்ராவல் வ்ளாகர்ஸ். ஓகே, அவங்களுக்கெல்லாம் ஒரு வருஷத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் தான் உண்டு. இவங்களுக்கெல்லாம் ஊருக்குள்ளே போகும்போதே 10 நாள் போனால் 10 பிரச்சனையோட தான் அவங்க வீடியோ ஷோ பண்ணுறாங்க. ஓகே, அதனால தான் நான் சொல்கிறேன் 100% என்னை பொறுத்த வரைக்கும் அது ஸ்கிரிப்ட் தான். அப்படி இருந்தால் நீங்கள் ஜனங்களை ஏமாத்துறீங்க. ஓகே, அப்படி இருந்தால் நீங்கள் இருந்தால் மட்டும், அப்படி இருக்கக்கூடாது. இருந்தால் நீங்கள் ஜனங்களை ஏமாத்துறீங்க, ஏமாற்றி காசு உண்டாக்குங்க. ஓகே, காசுக்காக நீங்கள் எது வேணாலும் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் அந்த வேலை நடக்கும். நம்ம ஜனங்களுக்காக நீங்கள் எந்த மாதிரி இந்த கொஞ்சம் கூட நீங்கள் மனசாட்சி இல்லாமல் கொஞ்சம் கூட ஒரு ஏமாத்து விஷயம் காட்டினீங்கன்னா, அதில் உங்களுக்கு ஒரு 10 ரூபா வந்துருச்சுன்னா அது தப்பு. ஓகே, அப்படி இருந்தால் நீங்கள் சொல்லிட்டு பண்ணால் ஓகே டன், இது ஸ்கிரிப்டுங்க, நாங்கள் பண்ணுறது ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்டாக தான் பண்ணுவோம், அந்த மாதிரி சொல்லிட்டு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அப்படி சொல்லிட்டு பண்ணால் ஓகே டன். இல்லைன்னு சொல்லுங்கள், அது ஜனங்களுக்கு நீங்கள் பண்ணுற துரோகம், அவ்வளோதான். அவங்க உங்களை நம்பிட்டு தான் உங்கள் வீடியோவில் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு பண்ணுற துரோகம் அது. ஓகே, அப்போது பிவேராக இருந்துக்கோங்க மக்களே. எல்லா இடத்துலையும் ஸ்கிரிப்ட் மாதிரி நிறைய பெரிய, இப்போ எந்த மாதிரி பெரிய விஷயம் நமக்கு இந்த யூடியூப்பில் பிளாட்ஃபார்ம்ஸில் ஷோவாக இருந்தால் நம்பணுமா வேணாமா 2 வாட்டி திங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரீல் வேறு, ரியாலிட்டி வேறு. புரியுதுங்களா? ரியாலிட்டியை பற்றி ஃபஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ரீல்னு சொல்கிறது அது வெறும் வீடியோ அந்த மாதிரி தான் போயிடும். ரியாலிட்டி வேறு தனியாக தான் இருக்கும். ஓகே, அதான் சொல்கிறேன். நீங்களும் புரிஞ்சுக்கங்க, உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ரியாலிட்டி வேறு. ஓகே.